وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. وقال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் மனிதனுடைய பல்வேறு குணங்களையும் அந்த குணங்கள் மனிதனிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களையும் பல்வேறு இடங்களிலே விவரமாக சொல்லி காட்டுகின்றான். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப பல்வேறு பணிகளையும் வேலைகளையும் செய்து வருகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய பணிகளும் வேலைகளும் அவர்களுடைய குணங்களிலே செல்வாக்கு செலுத்துவதாக ஒரு கருத்து உண்டு. ஒரு கசாப்பு கடைக்காரர் என்றால் அவர் இப்படித்தான் இருப்பார். ஒரு விவசாயியினுடைய குணமும் தன்மையும் இப்படித்தான் இருக்கும். ஒரு பணியாளர், ஒரு லேபருடைய குணம் இப்படித்தான் இருக்கும். ஒரு தொழில் அதிபருடைய குணம் இப்படித்தான் இருக்கும். ஒரு அறிஞருடைய குணம் இப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ப நாம் சில குணங்களை அவர்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வருகின்றோம், குறிப்பிட்டு வருகின்றோம். ஆனால் உண்மையை சொன்னால் ஒரு மனிதனுடைய குணங்களிலே அவனுடைய தொழிலும் அவன் செய்யக்கூடிய வேலையும் செல்வாக்கு செலுத்துகிறதோ இல்லையோ, அதற்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இருக்கிறதோ இல்லையோ, ஓய்வு நேரங்கள் தான் ஒரு மனிதனுடைய குணங்களிலே செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதற்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் உண்டு. ஒரு மனிதன் அவனுடைய அன்றாட வாழ்வில் 3 கட்டங்களை அவன் கடந்து வருகின்றான். முதலாவது, அவன் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒதுக்குகின்ற நேரம் 8 மணி நேரம் வேலை. பிறகு 8 மணி நேரம் அவன் உறங்க வேண்டும். பிறகு அவன் இன்னொரு 8 மணி நேரம் அவன் ஓய்விலே இருக்க வேண்டும், தன்னுடைய சொந்த அலுவல்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உலகம் வரையறுத்திருக்கக்கூடிய நியதி. அதிலே அந்த மனிதன் என்ன தொழிலை செய்கிறானோ அது அவனுடைய குணங்களிலே செல்வாக்கு செலுத்துவதை விட அவனுடைய ஓய்வு நேரங்களில் அவன் என்ன செய்கிறான் என்பதை வைத்துத்தான் அவனுடைய குணங்களை நாம் வரையறுக்க வேண்டும். பொதுவாக நல்ல செயல்களோ தீய செயல்களோ ஒரு மனிதனுடைய ஓய்வு நேரங்களில் தான் அந்த செயல்களுக்கான வித்து ஊன்றப்படுகிறது. நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற
உந்துதல் ஓய்வு நேரங்களில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, அல்லது தீயவற்றை செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதல் ஒரு மனிதனுக்கு ஓய்வு நேரங்களிலே தான் அவனுடைய உள்ளத்திலே எழுகின்றன. எனவே ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஓய்வு நேரங்களிலே மிக கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும், அவனுடைய உழைப்பிலே கவனம் செலுத்துவதை போல. பல பேர் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், உழைப்பு ஹலாலாக இருந்தால் போதுமானது, ஓய்வு நேரங்கள் நமக்காக இறைவன் தந்தவை, அந்த ஓய்வு நேரங்களை எப்படி வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதிலே ஹலால் ஹராம் பார்க்க வேண்டியதில்லை என்பதை போன்ற எண்ண ஓட்டம் பலரிடத்திலும் இருக்கின்றது. அதனால் தான் ஓய்வு நேரங்களிலே மனிதன் சில நேரங்களில் தவறான சிந்தனைகளை மனதுக்குள்ளே அவன் ஏற்படுத்திக் கொள்ளுகின்றான். நாம் ஏன் இப்படி செய்யக்கூடாது, நாம் ஏன் அப்படி செய்யக்கூடாது என்று ஓய்வு நேரங்களில் பணியற்று இருக்கின்ற நேரங்களில் அவன் தப்பிதமான சிந்தனைகளை உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ளுகின்றான். எனவேதான் வேலையிலே கவனம் செலுத்துவதை போல ஓய்வு நேரங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அருள்மறையான் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஓய்வு நேரங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப், உங்களுடைய அன்றாட வேலைகளை முடித்து விட்டீர்களா, இறைவணக்கத்திலே நீங்கள் முனைப்பு காட்டுங்கள். உங்களுடைய உடல் எவ்வளவு ஒத்துழைக்கிறதோ, எந்த அமல்களுக்கு உங்களுடைய உடல் ஒத்துழைக்கிறதோ அந்த அமல்களிலே நீங்கள் முனைப்பு காட்டுங்கள். நான் உடல் உழைப்பை தந்து ஒரு அமலை என்னால் ஓய்வு நேரத்தில் செய்ய முடியாது. நானே ஒரு உடல் உழைப்பாளி, காடுகரைகளிலே சென்று வேலை செய்யக்கூடியவன், விவசாயங்களுக்கு நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற வேலை என்னுடையது, கிணற்றில இருந்து நீர் இறைக்க வேண்டும், நான் உடல் உழைப்பை தந்தால்தான் என பணம் சம்பாதிக்க முடியும் வாழ்வதற்கு என்பது உங்களுடைய தொழிலின் அமைப்பாக இருந்தால், நீங்கள் ஓய்வு நேரங்களிலே ஒரு நஃபில் தொழுகையோ அல்லது இன்ன பிற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதோ உங்களுக்கு சாத்தியம் இல்லை. உடல் அதற்கு மேலும் மேலும் உடலை நாம் வருத்த முடியாது என்ற நிலை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் இறைவனை துதிப்பதிலே ஈடுபடுங்கள். அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா நல்லடியார்களுடைய பண்புகளை, நல்லடியார்களாக இருக்கக்கூடிய பெண்களின் பண்புகளை சொல்லி காட்டுகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத் வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத், இறைநம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள், இறைவனுக்கு கட்டுப்படுகின்ற ஆண்கள் பெண்கள், சோதனைகளின் போது சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுகின்ற ஆண்கள் பெண்கள், இறைவனுக்கு கட்டுப்படுகின்ற ஆண்கள் பெண்கள், கானித்தீன வல் கானித்தாத் வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத், உண்மை பேசுகிற ஆண்கள் பெண்கள், வல் காஷிஈன வல் காஷிஆத், இறைவனுக்கு பணிந்து நடக்கின்ற, இறையச்சத்தோடு நடக்கின்ற ஆண்கள் பெண்கள், இப்படி வரிசையாக பண்புகளை சொல்லிக் கொண்டே வருகின்ற அல்லாஹ் வذாகிரீன அல்லாஹ கஸீரம் வذாகிராத், இறைவனை துதிக்கின்ற ஆண்கள் பெண்கள் என்று சொல்லும் போது மாத்திரம் இறைவனை அதிகமாக துதிக்கின்ற ஆண்கள் பெண்கள் என்று சொல்லுகிறான். இறைவனுக்கு அதிகமாக அஞ்சுகின்ற என்றோ, சோதனைகளின் போது அதிக பொறுமையை கடைபிடிப்பவர்கள் என்றோ, இறைவன் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் என்றோ, இந்த 10-12 பண்புகளை வரிசைப்படுத்துகின்ற போது எங்குமே அதிகம் என்கிற வார்த்தையை சேர்க்காத அல்லாஹ் இறைவனை துதிக்கின்றவர்கள் என்று வருகின்ற போது மாத்திரம் வذாகிரீன அல்லாஹ கஸீரம் வذாகிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான நற்கூலியையும் பாவ மன்னிப்பையும் தயாராக வைத்துக் கொண்டு இறைவன் காத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இறைவனை துதிப்பதற்கு அதிக நேரங்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுவது.
எனவே ஓய்வு நேரங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பணிகள் அவனுடைய குணங்களிலே செல்வாக்கு செலுத்துகின்றன. இன்றைக்கு நம்முடைய ஓய்வு நேரங்கள் எப்படி கழிகின்றன என்பதை நாம் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க வேண்டும். மொபைல் போன் வராத காலங்களில் எல்லாம் நம்முடைய நேரங்கள் பொழுது போகவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது கையிலே போன் வந்ததற்கு பிறகு மனிதன் தனிமையை தேடுகிறான். நம்முடைய வீட்டின் இளம் பிள்ளைகள் எல்லாம் ஒரு மூலையிலே சென்று ஒதுங்குகிறார்கள். கையிலே ஒரு போனை எடுத்துக்கொண்டு மூலையிலே சென்று ஒதுங்குகிறார்கள். அவர்கள் பௌதீக ரீதியாக பிசிக்கலாக முதலிலே ஒதுங்குகிறார்கள், பிறகு மன ரீதியாக ஒதுங்கி விடுகின்றார்கள். ஒரு மனிதன் தனிமையிலே இருக்கும் போது அவன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தனிமை என்பது ஒரு மனிதனுக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. அவனுடைய உள்ளத்திலே இரையச்சம் இல்லை என்றால். எனவேதான் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய அன்றாட வேலைகள் முடிந்து விட்டதா, இறை வணக்கத்திலே நீங்கள் முனைப்பு காட்டுங்கள், சும்மாவே இருக்காதீர்கள். உங்களுடைய கவனத்தை எல்லாம் இறைவனிடத்திலே நீங்கள் செலுத்துங்கள். காலை நேரமும் மாலை நேரமும் திரும்ப திரும்ப வருவதற்கு எது காரணம் அல்லது யாருக்காக வருகிறது? ஓல்லதி ஜாரலக்குமுல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தன் லிமன் அராத அன் யஷ்கர் அவ் அராத ஷுக்கூரா லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுக்கூரா. யார் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அல்லது யார் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களுக்குத்தான் காலையையும் மாலையையும் இறைவன் தருகிறான் என்று சொல்கிறான். ராத்திரியும் பகலும் திரும்ப திரும்ப வருவது சும்மா படுத்துக்கிரண்டு உறங்குபவர்களுக்கு அல்ல, உருள்பவர்களுக்கு அல்ல, படுக்கையில கிடந்து புரள்பவர்களுக்கு அல்ல. அதனாலே படுக்கையிலே புரள்வது குற்றம் என்றும் நாம் சொல்ல முடியாது. இறைவனை துதிக்காமல் நீங்கள் படுக்கையிலே புரள்வதும் ஒன்றுதான், சும்மா இருப்பதும் ஒன்றுதான். இறைவனை துதித்துக் கொண்டே நீங்கள் படுக்கையிலும் இருப்பது ஒன்றுதான், நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவதும் ஒன்றுதான். இறைவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஓய்வு நேரங்கள் இறைவனுக்கு நன்மைகளை இறைவனிடத்திலே நமக்கு பெற்றுத் தருவதற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அரபு நாடுகளுக்கு போனால் இந்த காத்திருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது பாருங்கள். ஒரு மருத்துவரை பார்க்க போகிறோம், வெயிட்டிங் ஹால் இருக்கும், உள்ள ஒரு பேஷண்ட் இருப்பாரு, வெளியில நிறைய காத்திருப்போர் இருப்பார்கள். அதே போல ஒரு விமானத்துக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறோம், வரிசையிலே காத்திருப்பார்கள். இப்படி காத்திருக்கும் இடங்கள் என்று நிறைய இருக்கும். நம்முடைய நாடுகளில் எல்லாம் முன்னரெல்லாம் குமுதம் ஆனந்த விடன் புத்தகங்களை வாங்கி போட்டிருப்பார்கள் காத்திருக்கும் இடங்களிலே. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பொழுதுபோக்குவதற்கு அவர்களே ஒரு சாதனத்தை பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டுதான் வருகின்றார்கள். அவர்களுக்கு தேவை சார்ஜர் போடுவதற்கு இது மாத்திரம்தான் இடம் தேவை. சார்ஜர் போடுவதிலே முந்தி கொண்டவர்களுக்கு அடிதடி எல்லாம் கூட நடக்கிறது ரயில் பயணங்களிலே. ஆனால் அரபு நாடுகளிலே காத்திருக்கும் இடங்களிலே ஒரு அழகான வாசகத்தை எழுதி வைத்திருப்பார்கள். லஹவத்துல் இன்திலார் இம்லஹா பில் இஸ்திக்ஃபார். காத்திருக்கும் நேரத்தை, அந்த காலியான நேரத்தை இஸ்திக்ஃபாரை கொண்டு நீ நிரப்பு. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காத, அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இரு. லஹவத்துல் இன்திலார் இம்லஹா பில் இஸ்திக்ஃபார். எதிர்பார்க்கிறாய், அடுத்து உனக்கு உன்னுடைய டர்ன் வருகிற போது நீ உள்ளே நுழைய வேண்டும், அது வரைக்கும் ஏன் சும்மா இருக்கின்றாய்? சும்மா இருந்தால் ஷைத்தான் அந்த நேரத்தை அபகரித்துக் கொள்ளுவான். எனவே ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலைகள் அவனுடைய குணங்களிலே செல்வாக்கு செலுத்துகிறதா இல்லையா என்பதற்கெல்லாம் விஞ்ஞான பூர்வ விளக்க கசாப்பு கடைக்காரன் வன்முறை உள்ளவரா யாரு சொன்னது? அதுக்கு என்ன விஞ்ஞான விளக்கம் இருக்கிறது? ஒரு விவசாயி இப்படித்தான் இருப்பார், அதற்கு என்ன விஞ்ஞான பூர்வ விளக்கம் கிடையாது. ஆனால் ஓய்வு நேரங்கள் தான் ஒரு மனிதனுடைய குணங்களில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதனால்தான் அருள்மறையாம் திருக்குரானில் அல்லாஹு தஆலா காலம் வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, இரவு வல் லைல் இரவின் மீது சத்தியமாக, வல் லுஹா முற்பகல் வேளையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்து பெரிய பெரிய தன்னுடைய படைப்புகளில் பிரம்மாண்டமான படைப்புகள் மீது தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். அதிகாலை பொழுதின் மீது ஏன் சத்தியம் செய்கிறான்? அதிகாலை பொழுது பல மனிதர்களால் வீணடிக்கப்படுகிறது, உறக்கத்திலே கழிகிறது. உறங்கும் நேரம் அல்ல. பலரும் நினைக்கிறார்கள் அதிகாலை பொழுது என்பது உறங்குவதற்கு. இல்லவே இல்லை.
அதிகாலை பொழுது என்பது முதலிலே எழுவதற்கு. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ் என் சமுதாயத்துக்கு அதிகாலை பொழுதிலே செய்யக்கூடிய வேலைகளில் பரக்கத் செய்வாயாக. கணவனும் மனைவியும் சுபஹ் தொழுது விட்டு வீட்டிலே உட்கார்ந்து அன்றைய பொழுதுக்கான செயல்களை திட்டமிட்டு பாருங்கள், அதில் எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத் இருக்கிறது என்று. மனைவியோடு உரையாடுவதற்கு அதிகாலை பொழுதை ஒதுக்குங்கள். எந்த தொலைபேசி அழைப்பும் வராது. கலங்கத்தால பாய்க்கு போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது என்று சும்மா இருப்பார்கள். அந்த நேரத்திலே மனைவியோடு அன்றாட அலுவல்களை திட்டமிட்டு பாருங்கள். அந்த அம்மாவுக்கு மனசுல ஏதோ கணவர் நமக்கு ரொம்ப நேரம் கொடுத்த மாதிரி தோன்றும். அதிகாலை பொழுதில் நீங்கள் இறைவனை துதிப்பதற்கு புக்கரத்தம் அசீலா, திரும்ப திரும்ப ஹதீசுகளில் வரக்கூடிய வாசகம் அதுதான். புக்கரத்தம் அசீலா, காலையிலும் மாலையிலும். அதிகாலை பொழுதுக்கு பேர் தான் புக்ரா. புக்ரா என்பது கன்னி பெண்ணுக்கு சொல்லுகிற வார்த்தை, அது அரபு மொழியில. அன்றைய பொழுது அப்போதுதான் புலர்ந்து வருகிறது. அந்த பொருளை யாரும் டச் பண்ணல. கன்னி பெண்ணை போல புத்தம் புதியவளை போல அந்த காலை பொழுது இருக்கிறது. அதை எதையாவது ஒன்று செய்து கெடுத்து விடாதீர்கள். அந்த காலை பொழுதை இறைவனுடைய துதியோடு அதற்கு ஒரு மரியாதையை செய்யுங்கள். கன்னி பெண் தான், அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அவளுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அவளுக்கு என்று ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த மகத்துவத்தை யாரும் சீண்டக்கூடாது. அதே போல அதிகாலை பொழுதுக்குன்னு ஒரு பரக்கத்து இருக்கிறது. அந்த அதிகாலை பொழுதை நீங்கள் அனாவசியமாக அழித்து அதனுடைய கண்ணியத்தை சிதைத்து விடாதீர்கள். அதில் ஒரு பெரிய பரக்கத்து இருக்கிறது. எனவே ஆங்காங்கே துண்டு துண்டாக நமக்கு பல நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரங்கள் எல்லாம் நாம் எப்படி அவற்றை செலவிடுகிறோம் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 2 பாக்கியங்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய 2 பாக்கியங்கள், அந்த 2 பாக்கியங்களையும் பயன்படுத்துவதில் ஏராளமான மனிதர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள். நிறைய மனிதர்கள் அந்த 2 பாக்கியங்களையும் பயன்படுத்துவதில் கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. ஆரோக்கியம் இருக்கும்போது அருமை தருவதில்லை. அதை கெடுப்பதற்கு கெட்ட கெட்ட பழக்கங்களை செய்து அந்த ஆரோக்கியத்தை அவனே கெடுத்துக் கொள்கிறான். அதே போல ஓய்வு பொழுதிலே மனிதன் ஏமாந்து விடுகிறான். என்ன ஏமாந்து விடுகிறான் என்றால், ஓய்வு பொழுது இவனை செதுக்குகிறது. இவன் நினைக்கிறான் நான் பெரிய புத்திசாலி, இந்த ஓய்வு பொழுது நான் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டேன் பாருங்கள் என்று. இல்லை இல்லை, ஓய்வு பொழுது உங்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. தொழுகையை மாத்திரம்தான் ஷைத்தான் வந்து கெடுப்பான் என்று நினைத்துக் கொண்டீர்களா? தர்மம் கொடுக்கும் போது மாத்திரம்தான் ஷைத்தான் வந்து உங்களை கெடுப்பான் என்று நினைத்துக் கொண்டீர்களா? இல்லை இல்லை, இதைவிட வேகமாக ஷைத்தான் எங்கே ஆதிக்கம் செலுத்துவான் என்றால் ஓய்வு நேரங்களில். மறுமையிலே சொர்க்கத்தில ஓய்வு மட்டும்தான், வேலையே கிடையாது. அந்த ஓய்வை தருவதற்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? நிகரற்ற நாயன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மறுமையிலே அடியார்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகின்ற போது அங்கே ஓய்வு மட்டும்தான், வேலையே கிடையாது. தொழுகை, நோன்பு, ஹஜ் எதுவுமே கிடையாது, ஓய்வு மட்டும்தான். அதற்கு முன்னால் ஷைத்தானை பிடித்து நரகத்திலே போட்டு விட்டுத்தான் நமக்கு அந்த ஓய்வை தருகின்றான். அவன் அங்கேயும் அவுத்து விட்டு நம்ம அடியார்களை கெடுக்க வேண்டாம் என்று. அதனாலதான் சொர்க்கம் சிந்திக்க சிந்திக்க எவ்வளவு பெரிய நேமத் என்பது நமக்கு புரியும். சொர்க்கம் ஏதோ சில சுகங்கள் என்பது மாத்திரமல்ல, சுகத்துக்குள் 1000 சுகங்களை இறைவன் பதுக்கி வைத்திருக்கின்றான் உள்ளுக்குள்ள. உங்களுக்கு என் ஷைத்தான் வந்து நம்மளை கெடுத்துருவானோங்கிற பயம் கூட கிடையாது சொர்க்கத்துல. நாம கெட்டு போயிடுவோமோன்னு பயம் கிடையாது, ஷைத்தான் நம்மளை கெடுத்துருவானோன்னு பயம் கிடையாது. ஏன்னா அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி குறிப்பிட்ட இடத்துல தள்ளியாச்சு. ஆனா உலகம் அப்படி கிடையாது. இங்கே ஷைத்தானை இறைவன் உலகத்திலே உலவ விட்டிருக்கிறான் என்பது மட்டுமல்ல, மனிதனுடைய இரத்தங்கள் ஓடுகின்ற இடங்களிலும் அல்லாஹ் ஷைத்தான் ஓடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அதனால் அவன் உள்ளே ஓடிக்கொண்டேதான் இருப்பான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நெருக்கமான ஒரு தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் திருக்குரானை ஓதுவதற்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள். திருக்குரான் எப்படி இறங்கியதோ அப்படியே ஓத வேண்டுமானால் நீங்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதிடம் போய் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அச்சரம் பிசகாமல் ஓதுவார்கள், ஒரு எழுத்து குறையாமல். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர்களை ஓதச் சொல்லி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்டிருக்கிறார்கள், நீ ஓது, நான் கேட்க வேண்டும் என்று. அவர் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ், ஆக்கரவு அலைக்க வல் குர்ஆன் யன்ஸிலு அலைக்க, உங்களுக்குத்தானே குர்ஆன் இறங்கி இருக்கிறது, நீங்க தானே எங்களுக்கு ஓதி காட்டணும், நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
இன்னொருவர் ஓத நான் கேட்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம், ஆசை எனக்கு இருக்கிறது. அதனால உங்ககிட்ட வேற யாரையும் தேடல, இன்னொருத்தர் ஓதி நம்ம கேட்கணும், காதுகளுக்கும் அந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு முடிச்சு நீ ஓதுன்னு சொன்னார்கள். குரல் வளம் மிக்க தோழர்கள் இருந்தார்கள். அப்துல்லா மசூத் அவர்களுக்கு பெரிய குரல் வளம் என்றெல்லாம் சொல்ல முடியாது, அவர்களை விட குரல் நயமுள்ளவர்கள் இருந்தார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு மசூத் அவர்களிடம் ஓத கேட்பது அப்படியே அந்த எழுத்துக்கள் மிக துல்லியமா இருக்கும் அவர்கள்ட்ட. அவர்கள் ஓத சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் நஃபிலான நோன்புகள் வைக்க மாட்டாங்க. ஃபர்லான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, நஃபில் நோன்புகள் எக்ஸ்ட்ரா நோன்புலாம் வைக்கிறது இல்லை. சஹாபாக்கள் கேட்பாங்க, நீங்க சின்ன இந்த திங்கக்கிழமை வேலைக்கிழமை நோன்புலாம் வச்சு நாங்க பார்த்ததே இல்லையே, என்னங்க விஷயம்? நான் வைக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு திருக்குர்ஆன் ஓதுறதுல ஆர்வம் அதிகம். நோன்பு வச்சுட்டு திருக்குர்ஆன் ஓதுனா டயர்ட் ஆயிடுவேன். அதனால நான் அதுல ஸ்பெஷலிஸ்ட். என்னுடைய ஓய்வு நேரங்கள் அப்படி நான் பயன்படுத்திக் கொள்வேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மிகவும் கவலைப்படுகிற நாள் எதுவென்றால் சூரியன் மறையும் போது நான் ஒரு கணக்கு பார்ப்பேன். நேற்றையை விட இன்றைக்கு நான் கூடுதலாக நன்மைகளை சேர்த்திருக்கின்றேனா என்று நான் கணக்கு பார்ப்பேன். ஒரு மூமினுடைய 2 நாட்கள் ஒன்று போல் இருக்காது. யௌமான் 2 நாட்கள் ஒரு மூமினுக்கு ஒன்று போல் இருக்காது. நேற்றைய மாதிரி தான் இன்னைக்கும் நன்மை. நேற்றும் 50 நன்மை, இன்னைக்கு 50 நன்மை கிடைக்காது. இன்னைக்கு 51 ஆயிருக்கும், 50 அறையாவது ஆயிருக்க வேண்டும். மறுநாளைக்கு 51, 52. ஒரு மூமியினுடைய 2 நாட்கள் ஒன்று போல் இருக்கக்கூடாது. நேற்றைய விட இன்றைக்கு நன்மையிலே வளர்ச்சி இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? ஓய்வு நேரங்களை பயன்படுத்துவது. அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், சில நேரங்களிலே பார்த்தால் சம்பந்தம் இல்லாமல் சிலர் அசெம்பிள் ஆயிடுவாங்க. ஒரு திடீரென்று ஒரு சபை இருக்கிறது, ஒரு மூத்து வீட்டுக்கு போறோம், ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், மாப்பிள்ளை சீவி சிங்காரிச்சு வர்றதுக்கு லேட் ஆகுது. பல மாப்பிள்ளைகள் தாமதமாக வருவது பெரிய கெத்து என்று நினைக்கிறார்கள். தாமதமாக வருவது பாவம். பல 100 மனிதர்களுடைய நேரங்களை நீங்கள் அறுத்து கொலை செய்கிறீர்கள். 1 மணி நேரம் தாமதமாக வந்தால் 100 பேருடைய 1 மணி நேரத்துக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்க தான் பதில் சொல்லணும். 100 மணி நேரத்தை வீணாக்குகிறீர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய ஆற்றலும் அங்கே வீணாக்கப்படுகிறது. கடையில் உட்கார்ந்தா சம்பாத்தியமாக பண்ணிட்டு இருப்பாரு. இது மாதிரி சபைகள் அசெம்பிள் ஆகும் போது, ஒன்றாக சேருகின்ற போது என்ன டாபிக் எடுப்பதுன்னு ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்கும். யார் இதை ஆரம்பிக்கிறது? மௌனத்தை கலைப்பது யார்? அதுக்கென்று சாகா வரம் பெற்ற சப்ஜெக்டுகள்னு சமுதாயத்திலே சில இருக்கின்றன. சில பேர் மெதுவாக சமுதாயத்திலே ஒற்றுமை இல்லை நாஜரர் அப்படின்னு ஆரம்பம், அதுல ஒரு 1.5 மணி நேரம் டாபிக் வரும். யார் யாரெல்லாம் அந்த ஒற்றுமையை கெடுத்தது, 1942 அவர் இருந்தார், 82 இவர் இருந்தார், காகிதம் இல்லத்திற்கும் போது எல்லாரும் ஒற்றுமையா, யார் சொன்னா காகிதம் இல்லத்திற்கும் போது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க? அப்பவும் 1008 பிரச்சனை இருந்திருக்கிறது. அவர் ஒரு மாஸ் லீடர், எல்லா குறைகளையும் மறைக்கின்ற ஒரு பெரிய லீடரா வந்து நின்றார், அவ்வளவுதான். சமுதாயம் பின்னால் நின்றது. அப்பவும் 4 பேர் வர காலம் வாரித்தான் இருக்காங்க. எல்லா காலகட்டத்திலும் எல்லாம் நடக்கும். இது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசி யாருக்கு என்ன பயன் சொல்லுங்கள் பார்க்கலாம். காத்திருக்கும் நேரங்கள், அமைதியாக இருக்கும் நேரங்கள், அவரை கூப்பிடு, அவர் தான் இதுக்கு சரியான நேரம், வாங்க பாய், நடுவில் உட்காருங்க பாய், ஆரம்பிக்க பிஸ்மில்லா. நேரங்களை கொலை செய்வதற்கென்றே சிலர் சப்ஜெக்டுகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வரதட்சணை, அந்த சப்ஜெக்ட் எடுத்தா 2 மணி நேரம் போய்கிட்டு இருக்கும். இந்த ஊர்ல அப்படியா, அந்த ஊர்ல என்ன தேவை இருக்கிறது? காத்திருக்கும் நேரங்கள் இறைவன் அவனை துதிப்பதற்காக நமக்கு தருகின்ற நேரங்கள். அது மிக பெரும் சோதனை களம். காத்திருக்கும் நேரங்கள் நீ என்ன செய்கிறாய்? 1 மணி நேரத்தில் எவ்வளவு தீமைகளை நீ பேசி பேசியே ஈட்டினாய், அல்லது மௌனமாக இருந்து அல்லது விக்கிரி செய்து நன்மைகளை நீ ஈட்டினாய் என்று நம்மை சோதிப்பதற்காகத்தான் இறைவன் அந்த மாப்பிள்ளையை தாமதமாக வர வைக்கிறான். இவர் எல்லா கதைகளையும் பேசி அந்த தீமைகளை இவர் ஈட்டிக் கொள்கிறார். காத்திருக்கும் நேரங்கள் அதற்கு தருவதல்ல. எனவே வீட்டில் இருக்கக்கூடிய நிறங்களையும் ரொம்ப மணியான முத்தான நிறங்களாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளோடு அளவுகளாவதற்கு, மனைவியோடு உரையாடுவதற்கு, ஒன்றுமில்லை என்று சொன்னால் நன்மைகளை சேகரித்துக் கொள்வதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே அன்றி இந்த நேரங்களை வீணாக்க கூடாது. அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் மொத்த காலத்தின் மீதும் சத்தியம் செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒரு நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டார்கள். விருந்து என்றால் வலிமா விருந்து. அன்னை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருமணம் செய்து அதற்கு வலிமா விருந்து கொடுக்கிறார்கள். வலிமா விருந்து என்பது தாம்பத்தியத்துக்கு பிறகு தருவது. வலிமா விருந்துக்கு சஹாபாக்களை கூப்பிட்டு வீட்டில் வச்சு அந்த விருந்து நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வோட வீடு எப்படி இருக்கும்? நம்ம வீடு மாதிரி என்ன மாட மாளிகை மாதிரியா இருக்கும்? இருக்காது. ஒரு சின்ன அறை, அவ்வளவுதான். அதுக்கு பேரே அல்லாஹ் சொல்வது ஹுஜராத் என்பதுதான். ஹுஜராத் என்றால் அறைகள், ரூம்ஸ். அந்த ரூம்ஸ் என்று பன்மையாக ஏன் வருகிறது என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களின் வீடுகள், ஒரு மனைவிக்கு ஒரு அறை என்கிற அளவுக்கு தான் அந்த ரூம்கள் இருந்தன. ஹுஜராத் என்கிற சொல்லுக்கு தரையில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் அர்த்தம், கிரவுண்ட் ஃப்ளோர்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் ஃப்ளோர்ல இருந்தது இல்லை. அவங்க மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள் அபூ அய்யூப் அன்சாரி அல்லாஹ்வுடைய வீட்டுல மாடியில இருந்தது தான். வேற என்ன அவங்க ஃப்ளோர் வச்சு கட்டுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை. விருந்து வைக்கிறார்கள், சஹாபாக்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து விட்டார்கள் விருந்துக்கு. அப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மலமலன்னு விருந்து வச்சாச்சு, சாப்பிட்டு போகணும்ல, அப்பவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் நபியின் இல்லத்துக்கு அழைக்கப்பட்டால், விருந்து சாப்பிட அழைக்கப்பட்டால் முற்கூட்டியே வந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்காதீர்கள். கைர நாதிரின இனா வலாக்கி இதா துஇத்தும் ஃபதுஹுலு வைதா தஇம்தும் ஃபந்தஷிரு. அழைத்தால் செல்லுங்கள், உண்டால் கிளம்பி விடுங்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அழைத்தால் செல்லுங்கள், சாப்பிட்டால் கிளம்பி விடுங்கள். வலா முஸ்தானிசின் லி ஹதீஸ், அங்கே உட்கார்ந்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். இன்னதாலிக்கும் கான யூதன் நபி, அது அந்த இறை தூதருக்கு தொல்லை தருகிறது. இப்படி உட்கார்ந்து வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி எதிர்த்து போன்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் நிறைய கோடுவர்கள் வைத்திருக்கிறார்கள். டீ குடிக்கிறீங்களான்னு அர்த்தம். அப்படின்னா சாயங்காலம் வந்துருச்சு, இன்னுமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சில பேர் வெத்தில போடுறீங்களா, அப்படி வெத்தில போட்டுனா அதான் துவா வருதுன்னு அர்த்தம். முடிச்சுக்கணும், அதோட முடிச்சுக்கணும் பிஸ்மில்லா. இதுக்கு தமிழர்கள் வச்சிருக்கக்கூடிய வழிமுறை. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவது எந்திரிச்சு போங்கன்னு? அந்த இடத்திலேயே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். சாப்பிட்டால் கிளம்பி விடுங்கள். அது நபிக்கு இடையூறாக இருக்கிறது. அவர்கள் சொல்வதற்கு நாணப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு என்ன வெட்கம்? நான் சொல்றேன், கிளம்பிடு. ஏன் கிளம்பணும்? அங்க இருந்தா பேசிட்டு தான் இருப்போம். வெளியில போனா அவங்கவுங்க வேலையை பார்ப்பீங்க. ஏதாவது நன்மை சம்பாத்தியம் பண்ணுங்க, காசு பணத்தை சம்பாத்தியம் பண்ணுங்க, மனைவி மக்களோட பேசி அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள், உறவினர்களை போய் சந்தித்துக் கொள்ளுங்கள். ஆயிரம் வேலைகளை வைத்துக் கொண்டு பேசுவதற்கா உங்களுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? அதுவும் நபியுடைய இல்லத்துல வஹி இறங்குற வீட்டுல. இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதுதான், எல்லா இல்லங்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான். எனவே நேரங்கள் என்பவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் செல்வம். அந்த செல்வங்களை சும்மா எதையோ வீணாக்குவதை போல ஒலு செய்யக்கூடிய உறுப்புகள்ல 3 தடவைக்கு மேல கழுவக்கூடாதுன்னு இருக்கு. ஏன் 3 தடவை தான் அதிகபட்சம். 3 தடவைக்கு மேல கழுவக்கூடாது. ஏதாவது மனசுல ஒரு சங்கடம் இருக்கு, ஒழுங்காப்படலன்னு அப்போ கழுவிக்கலாம். சும்மா மீன் கழுவுற மாதிரி கையை காலை கழுவுறது அல்ல. 3 தடவைக்கு மேல ஏன் கழுவக்கூடாது? 4வது தடவை கழுவும் போது வீணாகுவது தண்ணீர் மட்டுமல்ல, உங்களுடைய நேரமும் தான். ஷைத்தான் உங்களுக்கு உள்ளத்துல ஏற்படுத்திட்டே இருப்பான். இன்னும் கழுவல, இந்த பக்கம் கழுவலன்னு சொல்லிட்டே இருப்பான். 2 ரக்காத்து ஓடி போயிடும். அந்த நேரத்தை யார் உங்களுக்கு தருவது? இமாம் இது நேரம்னா இதுதான் நேரம். இஸ்லாம் அல்லவா அதற்கு பஞ்சுவாலிட்டிக்கு நேரம் குறித்தது. தொழுகை நேரம்னா இதுதான். இதோட தொழுகை முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. அசர் வக்து முடிந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மகரிப் வக்து இந்த இதோட இஷாவுடைய பாங்கோட மகரிப் முடிந்து விட்டது. யாரும் திரும்ப காலச்சக்கரத்தை பின்னுக்கு சுழற்றுகின்ற ஆற்றலை எல்லாம் யாருக்கும் கொடுக்கவில்லை. அதே அந்த மணிமணியாக இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை நாம திட்டமிட்டு எப்படி நபிமார்கள் பயன்படுத்திக் கொண்டார்களோ, ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்திக் கொண்டார்களோ அதுபோல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சமுதாயத்தினுடைய நேரங்கள் நிறைய வீணாகின்றன, நிறைய. குறிப்பாக கல்யாண வீடுகள்ல ஜமாத்து ஒன்றாக சேருகின்ற போது யார் எப்படி இல்லாமல் வீணாகின்றன. இவைகள் இந்த வீணாக்கப்படுவதற்கு காரணமானவர்கள் அனைவரும் ஒரு பெரிய பாக்கியத்தை அளித்த குற்றத்துக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய பாக்கியங்களை நிறைவாக பயன்படுத்தி கொண்டு வாழுகின்ற மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.